நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா வெற்றி, அந்த சிவா பையனை இல்லாத நேரம் பார்த்து உன்னை ஏதாவது மிரட்டிட்டு போயிருக்கனா? ஏய் என்னடா வெற்றி, நான் கேட்டே இருக்கேன், நீ பாட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. அன்னைக்கு வந்தான், உங்கள் அப்பா கிட்ட பேசினியான்னா. இன்னைக்கு வந்தான், கால் பண்ணியான்றான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுதுடா. என்ன தோணுது? நம்மகிட்டயே போட்டு வாங்க ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏய் ஆமாம் வெற்றி, கரெக்டு தான். அவன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் ஸ்பூஃப் ஆக்கியிருப்பான். யாரோ சொல்கிறத கேட்கும் போதே அவன் இப்படி ஆடுறானே, அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தா. மச்சான், ஆனால் உங்கள் அப்பா தான் அவன் அண்ணன் சொன்னாரடா. அது அவனுக்கு தெரியாதுல்ல, எங்கள் அப்பா வந்து சொன்னாதான் தெரியும். அதுக்குள்ளே அவன் கதையை முடிச்சிட மாட்டேன். இல்லைனா அவன் நம்மள ஓட விட்டுருவான். எங்கள் அப்பாவுக்கு என்னை விட அவனை தான் பிடிக்குன்றது ஃபோனில் சப்போர்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் ஃபாரின்லேருந்து வந்துடுவார். அதுக்கப்புறம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் என்னை பேக்கப் பண்ணுறாரு. என்ன அவர் வர்றதுக்குள்ளே அவன் நிம்மதியை கெடுத்துட்டனா நான் நிம்மதியாக இருப்பேன்டா. அதுக்கு நீ என்னடா பண்ண போகிற? நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, நீ தான் பண்ண போகிற. நானா? அவன் காலேஜ்லேயே இருக்கக்கூடாதுடா, அவனை எதா பண்ணி சண்டைக்கு ஒதுங்கி போனாலும் விட்டுறாத, எப்படியா ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடு. அதே காரணம் வச்சு அவனை காலேஜ் விட்டு தூக்கிடுறேன். வெற்றி சொல்லிட்டல்ல, இப்ப பாரு எப்படி தெரிச்சு அவனை எரிக்கணும். இத்தனை வாட்டி எரிக்கிறேன்னு போய் நீங்கள் தானே எரிஞ்சு வந்தீங்க, பார்த்து நடந்துங்க. இந்த வாட்டி சண்டைன்னு வந்தா அடி வாங்கிறது அவனாக தான் இருப்பான், அதுவும் என் கையால். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, தைரியமாக இறங்கி சைடா போயிட்டோ. வெற்றி நீயே சொல்லிட்டல்ல, இப்ப பாரு அவனுக்கு அப்பா யாருன்னு தெரியாத போதுதான் நான் அந்த மாதிரி. உன் அப்பா தான் அவனுக்கும் அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வேற மாதிரி. விடுற மச்சான், நான் பாத்துக்கிறேன். மச்சான் ராஜா, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடிப்பட்டாதான் புத்தி வரும்ன்ட்டு. எவ்வளோ பட்டு உனக்கு புத்தி வரலன்னா இன்னும் அடி வாங்க வேண்டியது பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. மணி, இது பிரிட்டோட போர் இல்ல, கரஸ்பாண்டன்ட் பையன் வெற்றியோட வாரு. வெற்றி சொல்றான், பிரிட்டோ செய்றான். வி பி he will not be. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலில் பார்ப்பேன்டா. கதிரை பார்த்தா இந்த காலேஜே பயப்படண்டா. பயப்படுற மாதிரி நான் நிறைய விஷயத்த பண்ணுவேன். பாய் கொஞ்சம் குனி, நல்லா குனி. குனி ஒன்றும் இல்லை, ஜிம்னாஸ்டிக். வாடா போலாம். ஏய் என்னடா பண்ற? நான் போர் அடிச்சா என்ன வேணா பண்ணுவேன்டா. தம்பி இங்க ஒரு நிமிஷம். போ போ போலாம் போ. இப்போ என்னடா பண்ண? இப்பயும் போர் அடிச்சு அதனால அடிச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ. போங்க போங்க, கொஞ்சம் பேக்ல போங்க. ஐயோ சாரி சாரி பாஸ். லூசு, ஏன்டா அப்படி பண்ற? ஏன்னா இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் யாரு? சிவாவோட அப்பா. நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் யாரும் எதுவும் கேட்க முடியாது. நீ வா. ஐயோ அமைதியாவா, இல்ல உன்னையும் அடிப்பேன். வெற்றி அவங்க அப்பாட்ட கேட்டிருப்பானா? இல்லை கேட்டும் கேட்கலன்னு நம்மகிட்ட போய் சொல்கிறாங்க. ஆக்னஸ் சிஸ்டர் ஒருவேளை என்கிட்ட சொன்னது உண்மையா? அவங்க எதுக்கு என்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க? ஒரே குழப்பமாக இருக்கு. ரோலிங்ல வந்து உட்காருவோம் பாரு. டேய் டேய், ஏன்டா சைலண்டா இருக்க? என்ன எதுனா பிரச்சனையாண்ணா? ஏய் இவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான்டா. கேன்டீனில் வர போகிறவங்களாம் பிடிச்சி அடிக்கிறான். நீ கரஸ்பாண்டன்ட் பையனு வேற தெரிஞ்சு போச்சு. அதனால கேன்டீன் மாஸ்டர் வாய்க்குள்ளெல்லாம் விரல விட்டு ஆட்டுறான். என்னன்னு கேளு. இல்ல மச்சான், கேன்டீன்ல சும்மா ஒரு ஹீரோயிசம். டேய் உனக்கு எதனா பிரச்சனையா? அதை முதல்ல சொல்றா.
பிரச்சனைலாம் எதுவும் இல்லைடா, ஒரு சின்ன டவுட்டு. அப்படி என்னடா டவுட்டு நீ ஃபீல் பண்ற அளவுக்கு? இல்லை, உண்மையிலேயே கரஸ் தான் எங்கள் அப்பாவான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குடா. அதான் நான் அப்பயே சொன்னேன், சும்மா சும்மா ஆடாதடா, என்னைக்கா ஒரு நாள் தூக்கி வச்சிருவாங்கடா அப்படின்னு சொன்னேன்ல. டேய் கரஸ்பாண்டன்ட் தான் உங்க அப்பாவான்னு டவுட்டா இருக்கு நான் அசால்ட்டா சொல்றியா மச்சான்? இதை நம்பி வேற எனக்கு பிடிக்காத பிரபஞ்சம்லாம் போட்டு அடிச்சிட்டேன்டா. கேன்டீன்ல சரியா வடை போட மாட்டாங்கன்னு மாஸ்டரை வேற அடிச்சிட்டேன்டா. இப்போ அவனுங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னா என்னையே முடிச்சிடுவானுங்க மச்சான். சொன்னா கேட்கணும், சொல்ல சொல்ல ஓவரா பண்ணல. வேலையை நிறுத்துங்க, வேலையை நிறுத்துங்க, இது இறக்குங்க, செங்கல்லாம் உடச்சு தூக்கி போடுங்க. இமிடியேட் இமிடியேட் இமிடியேட்னா இப்ப பாரு சங்கு. மச்சான் உண்மையாலுமே உனக்கு டவுட்டா இருக்கு? டேய் சிவா, அப்ப உண்மையாலுமே கரஸ்பாண்டன்ட் உங்க அப்பா இல்லையா? இல்லைன்னு நான் எங்கடா சொன்னேன்? நிச்சயமாக வராதான் இருக்கணும். இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாமல் ஆக்னஸ் சிஸ்டர் என்ன போய் சொல்லணும்? என்னோட கவலை எல்லாமே என்கிட்ட அதுக்கான ஒரு ப்ரூஃப் கூட இல்லைந்தாண்டா. அதனால தான் நான் வெற்றியை தூண்டி விட்டான். அவன் எப்படியாவது அவன் அப்பாவை கேட்பான், அவர் வாயில நான் தான் ஒரு புள்ளன்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். ஆனால் அவன் என்னடா கேட்கவே இல்லைன்றான். எப்படி கேட்டாலும் வாயை திறக்க மாட்டான்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் கிளம்புறேன் மச்சான். இவன் சொல்றதெல்லாம் கேட்ட பயமா இருக்கு. கதிரேசன் பீதி ஆகிறான், இதை யூஸ் பண்ண வேண்டியதான். ஒருத்தடிச்சாலே என் பாடி தாங்காது. எங்க ஏரியால ஒருத்தனை வெட்டிட்டாங்களாம். எதுக்குடா? ஏதோ லேபர் எலெக்ஷனா, அதில் அவன் ஜெயிச்சிருவேன்னு ஓவரா இது பண்ணிட்டு இருந்தானா. கடைசி பார்த்தா 5 ஓட்டு தான் வாங்கியிருக்கானா. நிறைய பேர்கிட்ட வாயிலாம் விட்டுருக்கான் போல இருக்கு. அதனால வாயிலே வெட்டியிருக்காங்க பாவம். வாய் பேசுவேன்னு சொல்லி இந்த உலக்கைத்து கொடுத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த காலேஜில் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் போகும்போது உங்களை வெட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமாம், கன்ஃபார்மாடா? கன்ஃபார்ம், அது மட்டும் கன்ஃபார்ம். எப்படியாவது என்ன காப்பாத்துறா. ஒரே ஒரு நிமிஷம். எவ்வளோ ரூபா அது? ₹1. நாடி கட்டிட்டு அப்படி போய் எங்கேயாவது ஒரு பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெற்றி, 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 டேய் வெற்றி, வெற்றி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்க. ஒன்றும் இல்லைம்மா. நான் உன் அம்மா, எனக்கே சொல்றியா? என்ன மேட்ரு சொல்லு. சொல்லுங்கிறேன்ல. நானும் 4-5 நாளா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, என்கிட்ட கூட ஒழுங்கா பேசுறது இல்ல. அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? ஓ, உங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றியா? அப்பா இல்லன்னு நானே ஃபீல் பண்ணல, நீ எதுக்குடா இவ்ளோ ஃபீல் பண்ற? வெற்றி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ சும்மா இருக்க. ஆமாம்மா. ரொம்ப நடிக்காத. நீ அப்பாவெல்லாம் மிஸ் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஷயம் என்னன்னு சொல்லு. உன்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க மைண்ட் செட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். வெற்றி, என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க? சொல்லுடா. சொல்கிறேம்மா. ரிட்டோ இருக்கான்ல, அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன அவனும் 12th ஃபெயிலா? அதெல்லாம் இல்லைம்மா.
என்னடா பிரச்சனை? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் எடுத்தாலே எனக்கு டென்ஷன் ஆயிடுது. சரி சொல்லு, என்னாச்சு? நம்ம பிரிட்டோக்கும் காலேஜில் ஒரு பையனுக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல. ஆமா. அந்த பையனுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியாது. சரி. ஆனால் அந்த பையனோட அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சுமா. பிரிட்டோவோட அப்பா தான் அவனுக்கும் அப்பா அம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, 20 வருஷமாக தனியாக குடும்பம் நடத்திருக்காரு. இந்த விஷயம் பிரிட்டோக்கும் அவங்க அம்மா கூட தெரியாதாம்மா. என்ன மனுஷன்டா அந்த ஆளு? இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்களா? என்ன இது? மா, இந்த மாதிரி காரியங்களை பண்ணுறாங்களே, அவங்கள என்னம்மா பண்ணுறது? அந்த ஆளு என்ன பண்றதுன்னு என்கிட்டயே கேக்குறியா? அந்த மாதிரி ஆளுங்களை ரோட்ல நிக்க வச்சு சுடணும். 20 வருஷமா ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணி யாருக்கும் தெரியாம வச்சிருக்காருனா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். பாவம். ச்சே. ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சுச்சுவேஷனில் நீ இருந்திருந்தா என்னம்மா பண்ணுவ? வாயை மூடுறா வெற்றி. என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசுறியா? எனக்கு கிடைச்ச புருஷ மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ச்சே. உனக்கும் எனக்கு ஒண்ணுன்னா உங்க அப்பா உயிரையே விடுவாருடா. போயும் அந்த ஆளு கூட போய் உங்க அப்பாவை கம்பேர் பண்ற? இல்லைம்மா, ஒரு நீ சும்மா இரு வெற்றி. ச்சே, என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இனிமே விளையாட்டு கூட இப்படி எல்லாம் பேசாத வெற்றி. சரிம்மா, விடுங்கம்மா. நீ எதுக்கு அவங்க ஃபேமிலி மேட்டருக்குள்ள எல்லாம் போய் என்ட்ரி பண்ற? நீ உண்டு உன் வேலை உண்டு நிறு. அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. புரியுதா? புரியுது. ரூமுக்கு போகிறேன். ம். மா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். சரி வந்து உட்காரு. டக்கு. ஏய், எப்படா வந்த? தோ ஜஸ்ட் நவுடா. மா, எப்படிமா இருக்கீங்க? ம், நான் நல்லா இருக்கேன். நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குற. ஃபார் மீ வாட் மா? ஐ கெட் வெல் சூன் மா. உனக்குள்ள இருக்கிற சோகத்தை மறைச்சுக்கிட்டு சிரிக்கிற மாதிரியே பேசுறியப்பா. பிரிட்டோ, அம்மா எப்படிப்பா இருக்காங்க? அவங்களுக்கு என்னம்மா, நல்லதா இருக்காங்க. இந்த நேரத்துல நீதான்ப்பா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நான் எதுக்கிட்ட ஆறுதல் சொன்னோம்? டேய் பிரிட்டோ, கொஞ்ச நேரம் எப்படியா சமாளிச்சுக்கூடா. பிரிட்டோ, வெற்றி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இவன் என்னத்த சொல்லி தொலைச்சானு தெரியலீங்களே ஆன்ட்டி. நான் இப்படி கேட்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. அப்பா வீட்டுக்கு வராரா இல்ல அங்கேயே தங்கிடுறாரா? எங்க அப்பா எங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு என்னடா? கேட்குறாங்களே, சொல்கிறா. அங்கனா எங்கம்மா? அதான்ப்பா, உங்க வீட்டுக்கு வராரா இல்ல அவங்க வீட்டுக்கு போறாரா? 2 வீட்டுக்கும் தான் போறாருமா. உன்னால இந்த சூழ்நிலையில சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உன்னை கேக்குறேன், சாப்பிடுறியா? சாப்பிடுமா. சரி. கம். பிரிட்டோ, இந்த மாதிரி சூழ்நிலையில சாப்பிட முடியாதுதான். இருந்தாலும் நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீ சாப்பிடு. அழுப்பா, நல்லா அழு. மனசு விட்டு அழு. அப்பதான் உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். என்னத்த பாரம்? பச்சை மிளகாய் கச்சா காரம். 20 வருஷமா ஒரு ஃபேமிலியை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரே, உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூடவா தெரியல? அத கூட கவனிக்காம நீங்க எல்லாம் என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க?
இன்னொரு குடும்பமா? சமாளிடா. பிரிட்டோ, மனசு வேதனைப்பட்டு நீ எதுவும் தப்பான முடிவை எடுத்துறாத. வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி வந்தாதான் வாழ முடியும். சரிம்மா. வெற்றி கிட்ட பேசிட்டு நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சாரிடா பிரிட்டோ. டேய், கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா உனக்கு? ஊருக்குள்ள எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள்டா. மச்சான் எங்க பண்ணையில பசுமாடு காளமாடு, ஒரு காளமாடு இன்னொரு பசுமாடோட தான் போகணும்னு ஆசைப்படுவாரு. வேற ஒரு பசுமாடு ஒரு போச்சுன்னு வச்சுக்கேன், அப்பேற்பட்ட ஆளை போய் எப்படி அவனுக்கு இப்படி மனசு வந்துச்சு? புரியுதுடா, சிச்சுவேஷன் தெரியும்ல, அதான் இப்படி சொல்லிட்டேன். சரி, ஏதாச்சும் சாப்பிட்றியா? இட்லியா தோசையா? உன் இஷ்டம்டா. முட்டை தோசையா சொல்லு. சரி வாடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளோ மீட்டர் நடந்து அசால்ட்டாக படிக்கிறான். ஐயோ பார்க்குறானே. டேய், என்ன எல்லா பேப்பரையும் உட்காந்து புரட்டிட்டு இருக்க? ஏவா, எங்கே கூப்பிட்றான்? இந்த கொஸ்டின் படி. கடந்த 6 வருஷமா எல்லா செம்மும் இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அப்படி இருந்தும் அரியர் வைக்கிறவன் வச்சுட்டு தான் இருக்கான். இந்த செம்முக்கும் கன்ஃபார்மாக வரும். இந்த படி. அது எப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி நீ ஃபீல் பண்ணுற? நீ என்னடானா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற, இன்னொருத்தர் என்னடானா போகிற வர பிரின்சிபல் ப்ரொஃபஸர் பேண்ட்டெல்லாம் அவுத்து விட்டு பார்க்குறான். இவ்வளவும் பண்ணிட்டு படிப்படினா எப்படி படிப்பேன் நான்? ஓ, அப்போ சாருக்கு வந்து இதான் பிரச்சனை. இந்த கலவரெல்லாம் நடக்காமல் இருந்தால் நீங்கள் படித்து கோல்டு மெடல் வாங்கி கிழிச்சிருவீங்க. கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஏ லெவலுக்கு ஜஸ்ட் பாஸ் ஆகி 40 மார்க் எடுத்துகிட்டு ப்ரொஃபஸர்ட்டெல்லாம் நல்ல பேர் எடுத்துருப்பேன்ல? ப்ரொஃபஸர்கிட்ட நல்ல பேர். சார், நீங்கள் முதல்ல எங்கள் அம்மா கிட்ட நல்ல பேர் எடுங்க, அப்புறம் மற்ற ப்ரொஃபஸர்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம். ஏய், உங்கள் அம்மாவை பற்றி பேசாதடா. நீ என்ன தப்பு பண்ணாலும் என்னையே தான் பிடிக்கிறாங்க. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க? நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணட்டும், ஜீவா மொழி சரியில்லை, ஜீவா மூக்கு சரியில்லை. அப்படி என்னதான் என் மூஞ்சல் சரியில்லை? நான் பார்க்க தாண்டா எப்படி இருப்பேன், ஆனால் உள்ள வெள்ள வெள்ளேன்னு இருப்பேன்டா. ஆனால் நீ பார்க்க எவ்வளோ பாரிசா இருக்க, உள்ள எவ்வளோ பெரிய ஜில்பாங்ஸ்ன்னு எனக்கு தாண்டா தெரியும். சரி, நான் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னல, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வீராப்பு? ஓம் புக்லேயே பாரு, பேஜ் நம்பர் 437. 437. 437டா. ஆமா டேய், கதிரங்க அவன் வரமாட்டான். வரமாட்டானா? ஏன்டா திருப்பி ரோட்ல போறவன் ஏதாவது பிரச்சனை பண்ணி அடிச்சிட்டானா? இனிமேல் அவன் யாரையும் அடிக்க முடியாது, அவனை தான் எல்லாரும் அடிப்பாங்க. ஏன் அப்படின்னு ஒரு பிட்டை தாண்டா போட்டேன். அவனையும் காணும், அவன் எடுத்துட்டு வந்த அவர் சைக்கிளையும் காணும். இந்நேரம் வாணியம்பாடி தாண்டி எங்கேயாவது ஓட்டிக்கிட்டு இருப்பான். கிபு 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 கிபுல். பயந்து ஓட்டானா? ஏன்டா? பின்ன கரஸ்பாண்ட் தான் உங்க அப்பான்னு இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகல. இதுக்கு நடுவில் அவன் எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனை. என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருக்கான். கேன்டீன் மாஸ்டர்ல இருந்து கெமிஸ்ட்ரி மாஸ்டர் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் சட்டை போட்டு வச்சிருக்கான். இப்போ நாளைக்கு ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கேன், வெற்றி மூலம் மட்டும் தான் உனக்கு வரும். ஆனா அவனுக்கு எல்லார் மூலமா வரும். அட பாவி. கடைசியில கரஸ்பாண்ட் தான் உங்க அப்பான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, ப்ரூஃப் இல்லைன்னு தான் சொன்னேன். அன்னையோட குண்டுபிடி க்ளோஸ். வீட்டில் டிப்பு 20 பூச்சி மருந்து வாங்கி உட்காந்துருக்கான். ஏய், ஏன்டா இப்படிலாம் பண்ற? அவன் பயத்துல ஏதாவது காலேஜுக்கு வராம இருந்துட போறான்டா. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. அப்படியே அவன் காலேஜுக்கு வராமல் வீட்டிலே உட்காந்துருந்தான்னு வச்சுக்கேன், குன்னக்குடி ஏதாவது நாசுரம் வச்சு வீட்டிலேருந்து அடிச்சு வரத்தி விட்டுருவார். டேய், விளையாடாத, முதல்ல ஃபோன் பண்ணுறான் அவனுக்கு. என்ன போட்டு அவனுக்கு ஃபோனு பண்ணு. லவுட் ஸ்பீக்கரில் போடு. லவுட் ஸ்பீக்கர். ஜீவா, இதெல்லாம் சொல்லி சமாளிடா. ஹலோ கதிரேசன். கதிர்லாம் இல்ல, திஸ் நம்பர் நாட் கான் பி ரீச்சபிள். ஏமாந்துட்டான். பாத்தியா, பயத்துல நாய் அதுவே அட்டன் பண்ணிட்டு நாட் ரீச்சபிள்ங்குது. இது என்ன பண்றது? வச்சுட்டான். சரி பண்ணவா? வேணாம் விடு. திரும்பவும் நீ பண்ணினா நான் தான் ஸ்டெல்லா பேசுறேன்னு மிமிக்ரி பண்ணாலும் பண்ணுவான். நான் ஏன் ஃபோன் வந்து பண்றேன். பண்ணாலும் பண்ணுவான்.
அவனா தான் இருக்கும். திஸ் நம்பர் அனதர் மோர் நாட் டேய் கம்னாடி, நான் சிவா பேசுறேன். பேச மாட்டீங்களோ? எதுக்கு இப்ப சப்ப மேட்டர்லாம் நீ பயந்துட்டு இருக்க? இல்லடா, இருந்தாலும் நான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே பண்ணிட்டேன்டா. நீ வேற கரஸ் தான் எங்க அப்பாவான டவுட்டா இருக்குன்னு வேற சொல்லிட்ட. இதுக்கப்புறம் நான் என்னடா பண்றது? டேய் அதை நான் ஊன்ட்டையும் யூனிட்டி என்னடா சொன்னேன்? இருந்தாலும் நாளைக்கு காலேஜ் ஃபுல்லா இந்த ஜீவா மூலியமா காட்டு தீ மாரி பரவிச்சுன்னா என்னால பாதிக்கப்பட்டவனுங்களாம் பல டைரக்ஷன்ல இருந்து என்ன வந்து தாக்கவனுங்க மச்சான். இங்க பாருடா, நான் அவர் தான் என் அப்பாவான்னு சந்தேகப்படுறதுக்கு காரணமே வெற்றி என்கிட்ட வந்து கேட்டானே ப்ரூஃப். அதுக்காக மட்டும்தான். என்கிட்ட அந்த ஆள் தான் என் அப்பான்னு சொல்லிக்க ஒரு ப்ரூஃப் கூட இல்லை. அது மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும்டா. அதுக்கப்புறம் எவன் வந்தாலும் நான் பார்த்துருவேன். அப்போ அந்த ப்ரூஃப் கிடைச்சா அவரு தான் உங்க அப்பான்னு கன்ஃபார்ம் ஆயிடல. ஓ சிம்பிள். அப்ப விடு, அவரு தான் உங்க அப்பான்றதுக்கு ப்ரூஃப் நான் உனக்கு கண்டுபிடிச்சு தரேன். அதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு மச்சான். என்னடா சொல்கிறேன்? கரஸ்பாண்டன் தான் எங்கள் அப்பான்றதுக்கான ப்ரூஃபை கதிரே கண்டுபிடிக்கிறேன்றான். கிழிஞ்சு ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறேன்னு என் வீட்டு ரூஃப்ல யாரும் செருப்படி வாங்கி சாப்பிட போகிறான். என்ன பண்ண போகிறானோ?